ஓம் சாய்ராம். இனிய காலை வணக்கம். தர்மர் முடிசூட்டிக்கிட்டதுக்கப்புறம் ராஜசூய யாகம் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்துக்கு நிறைய விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. அந்த யாகம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வேலைகள் செய்யணும் இல்லையா, அந்த வேலைகளையெல்லாம் பிரித்து கொடுத்துருந்தாரு. பீமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்திருந்தவங்களெல்லாம் வயிறார உபசரிக்கக்கூடிய ஒரு வேலை. இன்னொரு தம்பிக்கு வந்திருந்தவங்க குதிரையெல்லாம் கவனிக்கக்கூடிய வேலை. இப்படியெல்லாம் கொடுத்தவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன பண்ணார் அப்படின்னா, துரியோதனனையும் கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்தாரு. என்ன வேலை கொடுத்தாரு? வரக்கூடிய மன்னர்கள் பரிசு பொருட்கள் கொண்டு வருவாங்க இல்லையா, அதை கப்பம்னு கூட சொல்லலாம். அதை வாங்கக்கூடிய வேலையை துரியோதனனுக்கு கொடுத்துட்டாரு. துரியோதன ஒவ்வொன்றையும் வாங்கி வைக்கும்போது அப்படி வயிறெறிஞ்சு போயிட்டான். 4 வகை பசும்பொன்னும் ஒரு 4000 வகை பணக்குவையும் வேல்வகை வில்வகையும் அம்பு விதங்களும் தூணியும் வாழ்வகையும் சூழ்வகை தடிவகையும் பல தொனிசையும் பறைகளும் கொணர்ந்து வைத்தே பால் வளர் மன்னவர் தாம் அங்கு பணிந்ததை என்னுளம் மறந்திடுமோ அப்படின்னு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்து அவன் மாமனை கூப்பிட்டு புலம்பி தள்ளிட்டான். அதில் ஆரம்பித்தது தாங்க கடைசியில் குருட்சேத்திரத்தில் போய் முடிஞ்சிச்சு. எப்போவுமே ஒப்பிட்டு பார்க்குறது தப்பு கிடையாது. நம்ம எந்த அளவில் இருக்கிறோம், அடுத்தவங்க எந்த அளவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத. ஆனால் யாரோட ஒப்பிடணும்? சிலவற்றை சிலரோடு ஒப்பிடணும். வள்ளுவர் இந்த உலகத்து இயலை 3ஆக பிரிச்சிருக்கார் இல்லையா, அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி. இதில் அறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மேல்நிலையில் இருக்கிறவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து அவங்க அளவுக்கு நம்ம உயர்ந்துக்கிடணும். பொருளை பொறுத்த வரைக்கும் தன்னை விட கீழ்நிலையில் இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவு உதவி செஞ்சு மன திருப்தி அடையணும். இன்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சமநிலையில் இருக்கிறவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நாம் திருப்தி அடைஞ்சிக்கிடணும். அப்படி இல்லாமல் இந்த பொருள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் துரியோதனன் தன்னை விட மேல்நிலையில் இருக்கக்கூடியவங்களோட ஒப்பிட்டு பார்த்ததுனால தான் அவனுடைய அழிவு அங்கே ஆரம்பமாச்சு. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாக சொல்லப்பட்டால் கூட இந்த துரியோதனன் போன்ற இயல்பு இன்றைக்கும் நம்மக்கிட்ட பலர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தவங்களோட பொருளைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவன் அந்த கார் வச்சுருக்கிறானே, அவன் இந்த வீடு வச்சுருக்கிறானே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நாம் மாற்றிக்கிடணும்.